ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம், மாசி மாதம் 9வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 21வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. அதாவது அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். விருச்சிக ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று புதிய சுப காரியங்களை துவங்காதீர்கள், பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள் மற்றும் மௌனமாக இருப்பது மிக நல்லது. இன்றைய தினத்தில் அதாவது முக்கியமான கையொப்பம், அதாவது ஒப்பந்தம் செய்வது, முக்கியமான நபரை சென்று பார்ப்பதை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் கவனம் தேவை. இன்று கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கடகத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவானும் ராகு பகவான் மீன ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சூரியன் புதனும் இணைந்து உள்ளார்கள். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த சந்திராசிரமத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. புதிய காரியங்களை துவங்காதீர்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய். பொதுவாகவே நீங்க பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருப்பீங்கன்னா, ரொம்ப ஹாஷா இருப்பீங்க. பேசுற விதங்கள் எல்லாமே மற்றவங்களை புண்படுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய குணம் என்று ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நல்லவரா கெட்டவரான்பாங்க இல்லையா, அந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த செவ்வாய் உச்சம் பெறுவதால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச இன்று உங்களுக்கு அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். தரகர்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஏஜென்சிஸ் லைன்ல இருக்கவங்களுக்கு, புரோக்கரேஜ் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல அதிகமான ஒரு லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு செவ்வாயுடன் இணைந்து உள்ளதால் நிச்சயமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்கக்கூடிய சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் செவ்வாயுடன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இருப்பதால் நிச்சயமாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் செவ்வாய் பகவானையே வழிபடுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான். இயற்கையாகவே நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம்னா உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அதையே நினச்சி குழம்பக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப தீவிரமாக நினைக்கக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். இன்று சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அருமையாகவே வீற்றிருக்கின்றார்.
அதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று கொடுக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று நடத்தி வைப்பார். உங்களுடைய பாகிஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் தந்தையார் வழி உறவினர்கள் மற்றும் தந்தையாருடைய ஆதரவும் உங்களுக்கு பெருகும். இந்த நாளில் குறிப்பாக ஏஜென்சிஸ் தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் அவர்களுக்கும் நல்ல ஒரு நிலை உண்டாகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும். பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் லாபத்தில் இருப்பது அதை விட விசேஷம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடு உள்ள ஒரு நிலை உண்டு. அதிகமான லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக வெளிநாடு மற்றும் வெளியூர் இருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மற்றும் வெளிநாட்டினர் உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுக்கு அதிகமான லாபத்தை இன்று பெற இயலும். விரும்பிய தொழிலை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அந்த தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. கலைஞர்களுக்கு இது பொற்காலம் என்று சொல்லலாம். முதலில் கொஞ்சம் சரிவாகவும் பின்பு நாளாக ஆக ரொம்ப அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். தம்பதிகளிடையே ஒரு புரிதல் உண்டாகும். இன்று வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை. சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். கூடுமான வரை விவேகத்தை கடைபிடித்துக் கொண்டு வண்டி இயக்குவது நல்லது. உங்களுடைய அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் லாபத்தில் இருப்பது பெரியவர்களுடைய ஆசையும் அவருடைய அனுகிரகமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்று விருந்து விழா என்று சென்று வருவீர்கள். உங்களுடைய எதிர்கால விஷயங்கள்ல நல்ல ஒரு மனதில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை உண்டு. இன்று உற்சாகம் மிகுந்த நாளாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி சந்திரன், அவர் ரொம்ப உங்க ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு இன்று ஏதுவாக இருக்கும். ஒரு குழப்பமின்றி ஒரு தனித்த ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய சூழல் உண்டாகும். இன்று வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வார்கள். உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு கணவர் வந்து வாய்ப்பார். இன்றைய தினத்தில் மளிகை கடை வியாபாரிகளுக்கு அது அமோகமான லாபங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிடித்த நபரை சந்திக்க நேரிடும்.
தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். இன்று கருப்பு நிற பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிட்டும். உதாரணமாக கேமரா, ரோல், இரும்பு வியாபாரம், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். பொதுவாகவே உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான், அதனுடைய சின்னம் சிங்கம். சிங்கம் எப்படி அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறதோ அவ்வாறு நீங்களும் இருப்பீர்கள். உங்களை சீண்டினால் மட்டும்தான் உங்களுக்கு கோபங்கள் வரும். அதை தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லலாம். திருமணமாகாத அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கும் சரி, இன்று ஒரு வரன் பதிவுலாம் சொல்றாங்க இல்லையா, திருமண தகவல் மையம், அதில் பதிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. உங்களுக்கு பிடித்த நபரை நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியக்கூடிய சூழல் உண்டாகுது. அதுவும் தங்களுக்கு பிடித்தவாறே நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகாத அதாவது சிம்மராசி அன்பர்களில் முதிர் கண்ணீர்கள் என்று சொல்லக்கூடிய 40 வயதிற்குள் விட்டவர்களுக்கும் இன்று அருமையான ஒரு காலகட்டம். பதிவு செய்யுங்கள், நல்ல வரனை தேர்ந்தெடுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க. மற்றும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9 மற்றும் 1. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் அந்த இடம் மிகவும் வளம் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார திறமை உள்ளது, அதனை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம இன்று உங்களுக்கு பிடித்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அவரிடம் மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுவரை பிரிந்திருந்த நண்பர்கள் கூட இன்று சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பலவிதங்களிலும் நன்மைகள் கிட்டும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் இன்று நிகழும். புதிய நண்பர்களின் வாயிலாக தங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய தொடர்புகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அது மிகவும் பயன் தரும். இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு விபத்துகள், காயங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அனுசரணையும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் ஏஜென்சிஸ் லைன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் உங்களுக்கு அமையும். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாய் தேவை. உடல் நலம் சீராகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குவது ரொம்ப நல்லது. இன்று மிக அருமையான ஒரு காலகட்டமே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் ரொம்ப விசேஷம். அவருக்கு துளசி மாலை போடுவதும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே உங்களுடைய அந்த துலாம் ராசியோட சின்னமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தராசை குறிக்கும். தராசுனா அது எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த பொருளை கொடுத்தாலும் அது எடையை தான் பார்க்கவே தவிர அதில் இருக்கக்கூடிய பொருளினுடைய தரத்தையோ விலையையோ கிடையாது. அது மாதிரிதாங்க நீங்க யாராக இருந்தாலுமே சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் நீதி நியாயம் என்று ரொம்ப நேர்மையாகவே இருக்கக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்குத்தான் பொருந்தும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மிக விசேஷம் என்றே சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவருடன் இணைந்து சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பது பெரிய விசேஷம். இதனால வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது, வீட்டிற்கு அழகான ஒரு பர்னிச்சர்ஸ் வாங்குவது மற்றும் வீடை இன்னும் அலங்கரிப்பது, அதனை பழுது பார்ப்பது, சரி செய்வது, இன்னும் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் செய்வது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் பெறுவது மிக விசேஷம். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் மிகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குறிக்கும். அந்த செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு ஒரு புதுவிக உற்சாகமும் ஒரு தனி தைரியமும் தங்களுக்கு ஏற்படும். தங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9 அதாவது 6வது இடத்துல இருக்காருங்க. ரொம்ப விசேஷனே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். 7 சனியும் உங்களுக்கு கிடையாது. அர்த்தாசிரம சனி இருந்தாலும் குருவினுடைய உதவி உங்களுக்கு பேருதவியாகவே உள்ளது. உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுக்கிரன் செவ்வாய் இரண்டும் இணைந்து கடத்திரஸ்தானாதிபதி இவங்க செவ்வாயுடன் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். இதன் காரணமாக உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணமாகவும் அது அமையும். இன்றைய தினத்தில் அதாவது பொது சேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிட்டும். கூடுமானவரை இன்று யாரிடமும் வாய் கொடுக்காதீர்கள், அவமானப்பட நேரிடும். அமைதியாக இருந்து விட்டாலே பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இன்று வருவாய்க்கு பஞ்சம் இருக்காது. சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அதிகமான ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் நன்மைகள் கிட்டும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் கையில பணம் இருக்கோ இல்லையோ அடுத்ததுதான். ரொம்ப மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ராசி எது என்று பார்த்தீங்கன்னாலே அது
தனுசு ராசி தாங்க. யார்கிட்டயும் அவ்வளோ எளிதாக போய் பழக மாட்டீங்க. ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மற்றவங்களாலையும் அனுமானிக்க முடியாது. ஆனா நிச்சயமாக மரியாதைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பவர் என்று தெரியும். நீங்களும் அதே மாதிரி மரியாதை தருபவர். இன்றைய தினத்தில் அதாவது பிள்ளைகளுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை உண்டு. அதாவது அவர்களுடைய உயர்வால் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்வும் ஏற்படும். இன்றைய தினத்தில் ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சுபிட்சம் பெறுவார்கள். அதாவது இன்று வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்ல ஒரு சாதகத்தை தரக்கூடிய நிலை உண்டு. இன்று தம்பதியிடையே ஒரு ஒற்றுமை உண்டாகும், புரிதலும் கிடைக்கும், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய சுகஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் அதிபதி குரு பகவான் செவ்வாய் வீட்டில் உள்ளார். இவ்வாறு இருப்பதால் தங்களுக்கு வீடு வாகன யோகங்கள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் மற்றும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். சுக்கிர பகவானும் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு தனி துணிச்சல் உங்களுக்கு ஏற்படும். நீங்களாகவே சில முடிவுகளை எடுத்து விடக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடைபெறும். கணவன் மனைவி உறவில் ஒரு அன்பு அதாவது அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடு அவசியம். கொஞ்சம் சத்தான உணவுகளை உட்கொள்வதும் மிக உத்தமம். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த சில நபரை இன்று உங்களை சந்திக்கக்கூடிய நிலை உண்டு. அவர்களால் உங்களுடைய தொழில் பயணம் மேம்படும். இன்று பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சில நேரங்களில் இன்று சோம்பேறித்தனம் குடிக்கொள்ளும். கூடுமானவரை அதனை அகற்றுவது நல்லது. இன்று கொஞ்சம் சீக்கிரமாகவே அனைத்து வேலைகளையும் முடித்து காட்டுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கடல் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே உங்களுடைய சின்னம் கும்பம் என்றால் குடத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த கும்பத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குங்க. எங்க போனாலுமே, எங்க நீங்க கடவுளுக்கு போய் கும்பிட்டாலும் ஒரு கலசம் இல்லாமல் எதுவுமே அங்க இருக்குல்ல. அது மாதிரிதான் உங்களுடைய மதிப்பும் எங்கு சென்றாலும் ஒரு கலசம் மாதிரி அங்கு நீங்க முன்னிலைப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் நிலை எல்லாம் இருக்கனால உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கோளாறுகள் வந்து போகும். அதுவும் குறிப்பாக வயிறு உபாதைகள், சைனஸ், ஆஸ்மா, வீசிங் இதெல்லாம் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுவும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டும். கூடுமானவரை நீங்க
உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக உத்தமம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் ஐயப்பன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான். பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கழுவுற மீன் நழுவுற மீன். அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையுமே மாட்டிக்க மாட்டீங்க. அப்படியே பாலிஷ்டா இருந்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் என்றால் உங்களுக்கு அது பொருந்தும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தம்பதியிடையே ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அன்பு பாசங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிடித்த நபரை சந்திப்பீர்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு பற்றி அதாவது திட்டமிடுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. என்ன ஒரு சுயமரியாதையை எதிர்பார்த்து கொண்டு வாழக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு கூட்டத்திற்கே தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.